ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான பருப்பு துவையல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னு அதில் ஒரு 50 கிராம் அளவு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம தோசை இட்லிக்கு கூட இந்த துவையல் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் வதக்குறேன். இது கூடவே ஒரு 4 வரமிளகாய், அடுத்ததான் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இந்த அளவுக்கு புளி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 இலை கருவேப்பிலை. நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க, அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் கருவேப்பிலை நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல கபகமான வாசனையோடு இருக்குது. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான ஆரோக்கியமான பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.